வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாராணி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். செல்வா அவனோட ஆள்கிட்ட கேக்குறான், எந்த இடத்துலயாவது பாம் பிளாஸ்ட் ஆச்சா அப்படின்னு கேக்குறான். இன்ன வரைக்கும் நியூஸ் வரல ஜி அப்படின்னு அவனோட ஆள் சொல்றான். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு அப்படின்னு செல்வம் சொல்றான். ஜோதி ஒருவேளை உண்மையை சொல்லிருப்பாளோ அப்படின்னு கேக்குறான். இருந்தாலும் ஜோதியை அடிச்சு சித்திரவதை பண்ணி உண்மையை வாங்க முடியாது, வேற ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறான். என்ன, நான் புலம்புறத பார்த்தா அவனுக்கு வேடிக்கையா இருக்கா அப்படின்னு அவனோட ஆள்கிட்ட கேக்குறான். இல்ல ஜி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றான் அவன். என்ன பண்ணலான்னு யோசி அப்படின்னு சொல்றான் செல்வம். அதை பார்த்து கௌரி மேடம் சிரிக்கிறாங்க. இப்பவே நல்லா சிரிச்சுக்கோ, நான் நினைச்சது மட்டும் நடக்கலைன்னா அதுக்கப்புறம் இந்த செல்வம் யாருன்னு எல்லாரும் பாப்பீங்க அப்படின்னு சொல்றான் செல்வம். அடுத்ததா சந்தியா அந்த மால்ல இருக்கிற பாம்பை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதோட வயரை கட் பண்ணி டிஃப்யூஸும் பண்ணிடுறாங்க. அடுத்ததா போலீஸ் ஆபீசர் சரவணனை பாராட்டுறாங்க. உங்க மனைவியோட திறமைய நாங்க குறைச்சு மதிப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க 2 பேரும் தமிழ்நாடை இன்னைக்கு காப்பாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. நீங்களும் சந்தியாவும் புத்திசாலித்தனமா யோசிச்சனாலதான் இது எல்லாமே சாத்தியமாச்சு அப்படின்னு போலீஸ்காரங்க பாராட்டுறாங்க. இப்பதான் சார் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு சரவணன் சொல்றாரு. மறுபடியும் ஜோதியை பாக்குறதுக்காக உள்ள போறாரு. என்னப்பா தம்பி சரவணா, சோழி முடிஞ்சா அப்படின்னு ஜோதி நக்கலை கேக்குறாங்க. சரவணன் சொல்றாரு, உண்மையிலே சோழி முடிஞ்சிச்சுதான், ஆனா மக்களுக்கு இல்ல, நீ வச்ச பாம்புக்கு, நீ வச்ச 3 பாம்பே புசுன்னு போச்சு அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி, அதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் தானே கரெக்டா டைம் செட் பண்ணி எல்லா இடத்துலயும் வச்சேன் அப்படின்னு ஜோதி சொல்றாங்க. ஜோதி அக்கா, நீ வச்ச டைம்லாம் கரெக்ட் தான், ஆனா நான் தான் இந்த கிளாக்ல ஏதோ ஒரு ஞாபகத்துல 1 மணி நேரம் கூட்டி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு சரவணன். அந்த நேரம் பார்த்து நீ ஒவ்வொன்னா சொல்ல நாங்களும் ஒன்னொன்னா தூக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு சரவணன். அதை கேட்டு ஜோதி டென்ஷன் ஆயிடுறாங்க. ஃப்ராடு, என்னவே முட்டாளாக்கிட்டேல அப்படின்னு சொல்றாங்க. சரவணன் சொல்றாரு, நீ எப்போதுமே முட்டாள் தான், உன்னை யாரோ அறிவாளின்னு சொல்லி ஏத்தி விட்டு இருக்காங்க, அதனாலதான் இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்ததா டிவி நியூஸ்ல சந்தியாவை பத்தி பாராட்டி பேசுறாங்க. சிவகாமி ஃபேமிலி அதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. சிவகாமி வரதை தெரிஞ்ச உடனே டிவியை வேகமா ஆஃப் பண்ணிடுறாங்க. எங்க போயிட்டு வர சிவகாமி அப்படின்னு சரவணன் அப்பா கேட்கிறாரு. நான் பார்த்த உடனே எல்லாரும் நடிக்காதீங்க, நீங்க எல்லாரும் டிவி நியூஸை பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்ததை நான் பார்க்க தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. என் புள்ள சரவணனுக்கு என்னாச்சுன்னு யாருமே கவலைப்பட மாட்டேன்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் சிவகாமி, அவனோட ஃபோன் சுவிச் ஆஃபா வருது அப்படின்னு சரவணன் அப்பா சொல்றாரு. செந்திலும் சொல்றாரு, நானும் அண்ணனுக்கு கால் பண்ணேம்மா, சுவிச் ஆஃப் தாமா வருது அப்படின்னு சொல்றாரு. கவலைப்படாதீங்கம்மா, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு செந்தில் சொல்றாரு. நான் என் பிள்ளைகிட்ட பேசி ஆகணும், அவ்வளவுதான், அதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. அடுத்ததா கேம்ப்ல நடக்கிறத காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற போலீஸ்காரர் கேக்குறாரு, அங்க என்ன ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு கேக்குறாரு. கூட இருக்கிற இன்னொரு போலீஸ்காரர் சொல்றாரு, கிராமத்துல அங்க திருவிழா நடக்குது சார், காளி பூஜை பண்ண போறாங்க இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நிலைமையில அவங்க திருவிழா நடத்துறதெல்லாம் நம்ம அலோ பண்ணக்கூடாது, அதை உடனே தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு அந்த போலீஸ்காரர் சொல்றாரு. சமூக விரோதிகள் ஈஸியா உள்ள நுழைறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. சரவணன் சொல்றாரு, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இருக்காது சார் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கிடையில கௌரி மேடத்தை காமிக்கிறாங்க. நல்லா அமைதியாவே உட்கார முடியாதா அப்படின்னு செல்வம் கேட்டுட்டு இருக்கிறான். கௌரி மேடம் கையில கட்டியிருந்த கயிறை கலட்டி விடுறான். என்ன, உன்னால அமைதியா உட்கார முடியாதா, இங்கிருந்து தப்பிச்சு போலான்னு நினைக்கிறியா அப்படின்னு செல்வம் கேட்கிறான். கௌரி மேடம் சொல்றாங்க, நீயே போ சொன்னா கூட நான் போக மாட்டேன், சந்தியா உன்னோட திட்டத்தை எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. அவ இங்கேயே வந்து உன்னோட கதையை முடிப்பா, அதை பார்த்துட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க கௌரி மேடம். அந்த டைம்ல செல்வத்தோட ஆள் வந்து செல்வத்தை சொல்றான், நம்ம வெச்ச பாம் எல்லாத்தையும் சந்தியா டிஃப்யூஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்றான். செல்வம் சொல்றான், இந்த சந்தியா சும்மாவே இருக்க மாட்டாளா அப்படின்னு கேட்கிறான். தென்காசியில வச்சும் இதே தான் பண்ணா, இங்கேயே வச்சு எனக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறா அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். கௌரி மேடம் மறுபடியும் சொல்றாங்க, சந்தியா கண்டிப்பா இங்க வருவா, வந்து உன்னையும் காலி பண்ணுவா அப்படின்னு சொல்றாங்க. செல்வம் கௌரி மேடத்தை சொல்றான், நாங்க வெச்ச பாம் வெடிக்கலைனாலும் பரவாயில்ல, நாங்க கேட்டது கிடைக்கிற வரைக்கும் நீ இங்கதான் இருந்தாங்கணும், உன்னால எங்கேயும் போக முடியாது அப்படின்னு சொல்றான். அடுத்ததா ஜோதி சரவணன்ட்ட சொல்றாங்க, எங்களோட பலம் தெரியாம நீ விளையாண்டுட்டு இருக்கிற சரவணா அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஏதோ ஒரு வெடி வெடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. திருவிழாவுக்கு போடுற வெடியா இருந்தாலும் இவ்வளவு சத்தம் கேட்காதே அப்படின்னு சரவணன் சொல்றாரு. என்ன, போய் பார்த்தா தானே உனக்கு தெரியும், போய் பாரு அப்படின்னு ஜோதி சொல்றாங்க. சரவணன் இப்போ வெளியில வந்து பாக்குறாரு. அது ஏதோ கண்டிப்பா எக்ஸ்ப்ளோசிவா தான் சார் இருக்கும் அப்படின்னு அங்க இருக்கிற போலீஸ்காரங்க சொல்றாங்க. என்ன, நம்ம போய் உடனே பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரவணனுமே கூட போறாரு. நீங்க இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. 2 பாடி கார்ட்ஸையும் இப்போ அவங்க விட்டுட்டு போறாங்க. அப்துல், சேட்டன் 2 பேருமே இப்போ அங்க இருக்கிற போலீஸ்காரங்க கூட சேர்ந்து போறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அங்கிருந்து கிளம்பின உடனே சமூக விரோதிகள் இப்போ உள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு போட்டு ஜோதியையும் சரவணனையும் கடத்திட்டு போயிடுறாங்க. அப்துல் சொல்றாரு, நம்மள டைவர்ட் பண்றதுக்காக தான் சார் இந்த மாதிரி பண்ணிருந்திருப்பாங்க சமூக விரோதிகள் அப்படின்னு சொல்றாரு. நம்மள இங்க வரவழைச்சிட்டு ஜோதியை தூக்கிட்டு போறதுக்கான பிளானா தான் சார் இருக்கும் அப்படின்னு அப்துல் சொல்றாரு. இவர் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாரும் கேம்புக்கு திரும்பி போறாங்க. வந்து பார்த்தா அதுக்குள்ளேயே அங்க ஜோதி சரவணன் 2 பேரையுமே கடத்திட்டு போயிருந்திருப்பாங்க. சந்தியா மறுபடியும் இப்போ கேம்புக்கு வராங்க. என்ன சார், ஜோதி எங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க.
இங்க இருக்கிற போலீஸ்காரர் ஒருத்தர் சொல்றாரு, ஜோதிய செல்வம் ஆட்கள் வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் இருந்தும் எப்படி சார் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சந்தியா கேக்குறாங்க. நடக்கிறப்ப நாங்க யாருமே இங்க இல்ல சந்தியா அப்படின்னு அந்த போலீஸ்காரங்க சொல்றாங்க. தூரத்துல ஒரு பாம் பிளாஸ்ட் பண்ண வச்சு எங்களை டைவர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம், நான் சொல்ற விஷயத்த தைரியத்தை வரவழைச்சிட்டு நீங்க கேளுங்க சந்தியா அப்படின்னு சொல்றாரு. ஜோதியோட சேர்த்து உங்க ஹஸ்பண்ட் சரவணனையும் சமூக விரோதிகள் கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அது கேட்ட உடனே சந்தியா ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.